உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய விருட்சம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம். வேப்ப மரத்தில் ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது தேவலோகத்தில் அமிர்தம் கடையும் போது தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது இந்த அசுரர்கள் உள்ள நுழைஞ்சு குடிச்சிருவாங்க. அதை குடித்த உடனே அந்த பெருமாள் என்ன பண்ணுவார், கத்தி எடுத்து ரெண்டாக வெட்டுவாங்க. அதுதான் ராகு கேதுவாக இருந்தது. இந்த தலை வெட்டப்பட்ட உடனே அவங்க வாயிலேருந்து அந்த அமுதம் கக்குனான விழுந்தது. அந்த பாம்போட விஷத்தோடு சேர்ந்து கக்குனான விழுந்தது தான் வேப்ப மரம். அதனால தான் வேப்ப மரம் கசப்பாக இருக்கும், ஆனால் எல்லா நோய்க்கும் அருமருந்து. ஸோ அந்த வேப்ப மரம் அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க. வேப்பஞ்சாறு ஒரு 11 நாள் 48 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க, உடம்பு முழுக்க ஆரோக்கியமாயிடும். நிறைய வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா வேப்ப இலையை நல்லா அரைச்சி உருண்டை போட்டு வச்சுருவாங்க. டெய்லி காலையில் ஒன்று சாப்பிடுவாங்க. அந்த கசப்பு உயிராற்றலை நீடிச்சு கொடுக்கும். ஸோ இவங்களுக்கான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உணவு அன்னாச்சி பழம், பைனாப்பிள். ஸோ வாழ்க்கை முழுவதும் ஆயுள் தீர்க்கத்துக்கும் கர்மா நீங்கத்துக்கும் வழிபட வேண்டிய தேவி சக்தி பார்வதி தேவியை வழிபாடு செய்யணும். தானம் கொடுக்க வேண்டிய பழம் நாவல் பழம். சுத்தமாக ஆகாத நட்சத்திரம் பூர நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும். ஸோ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன் தெரியுங்களா? இங்கே அம்பாலே பட்டினி விரதம் இருப்பா. அப்போ வேப்ப மரத்தால் தான், அந்த இலைகளால் தான் அவளை அலங்காரமே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே போல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில், குலசேகர பட்டணத்தில் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவில் ரொம்ப விசேஷங்க. அங்கெல்லாம் மூலப்பொருளே வேப்பந்தான். ஸோ இந்த கோவில்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வர்றது சிறப்பையும், உங்கள் வாழ்க்கையில் என்ன எய்ம் இருக்குது அதை ஈஸியாக இந்த மாதிரி பொருட்களில் எங்கள் வீட்டில் ஒரு வேப்பஞ்செடி வைங்க. எப்போல்லாம் உங்களுக்கு மனசு இருக்கோ அன்னாசி பழம் சாப்பிடுங்க. எந்த கோவிலுக்கெல்லாம் போகிறீங்களோ நாவப்பழம் சீசனாக வாங்கி வச்சுடுங்க. இப்போ இந்த நாவப்பழம் ஜூஸ்லாம் கூட விற்கிறாங்க. அதை வாங்கி கொடுங்க. ஒரு 2 பேருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும்.